வேற ரொம்ப குடுக்காலம்மா. சரி சீக்கிரம் எடுத்துட்டு வா. ஒரு நிமிஷம் நில்லு. என்ன அண்ணி சொல்லுங்க, உங்க சொல்லுக்கு தானே காத்திருக்கேன். அம்மா அடுக்கள பக்கம் ஒன்னு ஆளை காணலையே, எப்படி பிரியாணி ரெடியாச்சு? அண்ணி என்ன நீங்க புரிஞ்சுக்கிடவே இல்லையே. அத நான் சொன்னம்ல, நோ ஆயில் நோ பாயில். இந்த பிரியாணியோட ஸ்பெஷலே அடுக்கலைக்கு போகாமலே ரெடி ஆயிரும். மர்மல என் மோவள பத்தியா? நைஸா அப்படி கண்ணுல மண்ணு தூவிட்டு பொட்டிட்டு ஓடிரலான்னு பார்த்தா நல்ல வேளை புடிங்கிட்ட. அம்மா வீட்ல இருந்து ஆட்டையை போட்டுட்டு போறதே வச்சு வலியா போச்சு. சித்துப்பு பொட்டிக்குள்ள என்ன இருக்கு புதையலா? எல சோடமத்தா எல தம்பி, இந்த பொட்டிக்குள்ள எனக்கு பிடிச்ச பொருள் ஒண்ணு இருக்கு. அப்படித்தானே? இது மாமியா கிழவிக்கு பிடிச்ச பொருளா? அது என்னவா இருக்கும்? ஆமாக்கா நீ சொன்ன மாதிரி பிடிச்ச பொருள் தான். பொட்டியை பார்த்தானே நீ கண்டுபிடிச்சிருப்பிய. சின்ன பொண்ணு அதை கொஞ்சம் திறந்து காணிமா. நினைச்ச இதான் இருக்குன்னு. இந்த பொட்டியில தான் முன்னாடி இந்த கருப்பட்டி எல்லாம் விப்பாவோ. எல தம்பி நல்ல அளவோல இருக்க உடங்குடி கருப்பட்டி சூப்பரா இருக்கு. மேல காப்பி எல்லாம் போட்டு குடிச்சா எம்ம களி கிண்டன எப்படி இருந்துருமா அல்வா துண்டு மாதிரி இருக்கும். யாதுல இந்த கருப்பட்டி விலைக்கே வாங்கிட்டு வர? ஏக்கா என் கூட 3ஆம் கிளாஸ்ல படிச்சாம்ல ஃப்ரெண்டு இந்த குவாவிந்தன், நம்ம வீட்டு கூட என்ன அடிக்கடி தேடி வருவாம்ல. ஆமல குவாவிந்தே, ஆமா அவன தான். நான் உன்னை பார்க்க வரும்போது 2 ஏத்தவங்கள கொண்டு வந்தேக்கா. அந்தால வர வழியில நம்ம குவாவிந்த பாத்துக்கிட்டான். எங்க மக்கா போறான்னா நான் தான் சொன்னேன் எங்க அக்கா செல்லத்தாயே பார்க்க போறேன்னே. என் மக்கா செல்லுதாய் அக்காவை பார்த்து எவ்வளவு வருஷமாச்சு, நான் கேட்டதா சொல்லு அப்படின்னு பைக்கில இருக்கா ஒரு கருப்பட்டி பாக்ஸ் தூக்கி என் கையில தந்தான். அப்படியால கருப்பட்டிக்கு துட்டு எதுவும் கொடுத்தியா கொடுக்கலையோ? இக்கா என்கிட்ட ஒரு 500 ரூபாய் கொஞ்சம் சில்லறையும் இருந்துச்சு. அவன்கிட்ட கொடுத்தேன். பய வாங்கவே மாட்டேன்ட்டான். செல்லத்தாய் அக்கா எங்க அக்கா மாதிரி, எனக்கு உடப்புறவா சகோதரி மாதிரி. எங்க அக்காவுக்கு நான் கொடுக்கேன் கருப்பட்டி, அதுக்கு நீ துட்டு தாரியா அப்படின்னு வாங்க மாட்டேன்னு பையன் நிலையா நின்னு போட்டான். நல்ல பாசக்கார பையன். அவன் ஒண்ணு சொல்லிட்டு கண்ணீர் விட்டான். சின்ன வயசுல நம்ம வீட்டுக்கு வருவான்ல, அப்ப நீ இந்த களியும் கருவாட்டு குழம்புலாம் வச்சு குடுப்பியான். எல்லாம் தின்னு மக்கான்னு. ஆமல அவ வீட்டுல கொஞ்சம் கஷ்டம் பத்தியா. அங்க இருந்து நம்ம வீட்டுக்கு விளையாட வருமாம்ல அவங்கட சேர்ந்து. அப்போ நீனும் சாப்பிடும் போது பாம்போல நிப்பா. அந்தால வா மக்கா நீனும் என் தம்பி தான் வந்து உட்காந்து சாப்பிடலன்னு சொல்லி உட்கார வச்சு சாப்பாடு போட்டு கொடுப்பேன். அவன் அளவோல சாப்பிடுவான். எல சுவனமுத்தா நீ என் உடம்புறந்த தம்பி, அவன் உடம்புறவாத தம்பி. அவ்வளவுதான் வித்தியாசம். நான் 2 பேருக்கு வித்தியாசமே பார்க்க மாட்டேன். மாமியா கலவிய நம்ம என்னவோ ஏதோ நினைச்சுமே. சின்ன வயசுல நல்லா பாசமா தான் இருந்திருக்கு. நான் தான் அந்த இன்னும் ஒரு பழக்கொலையை கொண்டு போ பிள்ளைகளுக்கு வீட்டுல கொண்டு குடு அப்படின்னு சொல்லி ஒரு கொலையை தூக்கி கொடுத்தேன். வேண்டான்னு சொன்னா இவரு நம்ம தோட்டத்தில் உள்ளதுல கொண்டு போல அப்படின்னு அந்த கொண்டு போனான். எல சுவனமுத்தா குவாவிந்த ஒரு நாள் வந்தாம்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா என்ன? சரிக்கா சரி. மர்மல இந்த கருப்பட்டி காப்பி உனக்கு போட தெரியுமா? எனக்கு அதெல்லாம் போட தெரியாது. சாதா சீனி போட்டு நம்ம காப்பி போடும்ல, தூள்லாம் போட்டு அந்த காப்பி தானே நம்ம வீட்டுல போடுவோம். அதானே எனக்கு தெரியும். கொண்டா மர்மல கருப்பட்டியா, நான் கருப்பட்டி காப்பி போட்டு கொண்டு வரேன். எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்த்துட்டு சொல்லு. இந்த பஞ்சுகளை வேற நம்ம ரூம்ல கிடந்தால அவளை மறந்துட்டோமே, அவளுக்கு ஒரு கப்பு காப்பியை கொடுத்துட வேண்டியதான். வான் போட்டு வர சொல்லியிருக்கேன். ஆள் அட்ரஸ் இல்ல, எங்கட போய் உட்காந்து தூங்கிட்டு இருக்கால தெரியல. எடி அன்னைக்கே எங்க அம்மா சொன்னா இவளை கெட்டாதல தாளப்பாடா கிடத்த அடிச்சா. எல்லாம் என் கரகம். எப்படி இருக்க வேண்டியனா ரசா மாதிரி இருக்க வேண்டியவன் இப்ப கூசா தூக்கிட்டு தெரியுவேன். பரவாசல்ல நின்று எட்டி நம்ம வீட்டையே பார்க்க வேண்டி இருக்கு. பார்க்கவே என்ன நினைப்பா, இந்த வினுக்கு கிறுக்கு பிடிச்சு போச்சான்னு தானே நினைப்பான். எட்டி எருமமாடா எங்கிட்ட இருக்க? என்ன போய் சொல்லுற எருமமாடா? வந்து வெச்சிரோம் உமர தூக்கி போட்டு சம்டி போடுவேன். எரும மாடு ஒண்ணு சொல்லல. இங்க ஒரு எரும மாடு இங்க நின்னுட்டு இருக்கு. அத சொன்னேன் போமாட்டுக்கு. சும்மா நல்ல வேலை எப்படியோ சமாளிச்சுட்டேன். இல்ல இன்னைக்கு நம்ம கதை கிழிஞ்சு போயிருக்கும். அதானே பார்த்தேன். சரி எங்க நிக்கறே? கடையில இருந்து கிளம்பிட்டேரே எப்படி? ஏடி நம்ம வீடு போராசல நின்னுட்டு அடக்கம்டி. ஏட்டி பார்த்து ஒன்னு கூப்பிட்டு அடக்கே வர மாட்டியாடி. எங்கடி இருக்க? வாரே மாமாய், முக்கியமான வேலையா இருக்கேன். முக்கியமான வேலையா? என்னடி பண்ணிட்டு இருக்க? 5-6 லெட்டர் இருந்துச்சு, அத ஒண்ணா வாயில பொறுக்கி போட்டுட்டு இருக்கேன். தின்னி முட்டை இவ்வளவு வச்சு ஒண்ணும் செய்ய முடியாது. தூக்கி போட்டு 5-6 மிதிச்சு போடலாமான்னு இருக்கு. மாமாய் என்ன சொல்லுதீங்க? சத்தமா பேசுங்க. ஒண்ணு இல்லடா செல்லக்குட்டி, சீக்கிரமா மாமா காத்துட்டு இருக்கேன் உனக்காண்டி. பரவாசல்ல வந்துட்டேன். ஒரு லட்டு கடையை வாங்கி கொடுத்தா கூட போதாது போல இருக்கம்மா. தின்னி பண்டாரம். எல்லாம் பாத்துட்டு தான் இருந்தேன். என் தங்கச்சி எங்க அம்மா எங்க? பெரிய உருட்டு கட்ட அந்த ஈசி சேர் இருக்குல அதுல இருந்து உருளுது. சின்ன உருட்டு கட்ட அந்த கட்டில் இருக்குல அதுல இருந்து உருண்டுட்டு இருக்கு. ஏடி பெரிய உருட்டு கட்ட சின்ன உருட்டு கட்டையா? யாரடி சொல்லுத? மாமாய் வர உங்களுக்கு கொழுப்பு கொஞ்சம் கூடி போய் தான் நிக்கி. பெரிய உருட்டு கட்டன்னு சொன்னது உங்க அம்மையா, சின்ன உருட்டு கட்டன்னு சொன்னது என் நாத்தனார. அதான் உங்க தங்கச்சிக்காரிய. ஏடி பிஞ்சு செருப்பு கிடக்கா? எதுக்குங்க பிஞ்சு செருப்புலாம் நீங்க போடாதீங்க. நீங்க எவ்வளவு பெரிய ஆளு?
பிஞ்சு செருப்பாலே நங்கு நங்குன்னு எனக்கு நானே அடிக்கலாமான்னு பாக்கேன். மாமாய் தின்னு போட்டு ஒரு வாரமா செமிக்கிருக்கு. அப்படி உட்கார்ந்து செருப்பு எடுத்து நங்க நங்கன்னு அடிச்சிட்டே இருங்க. பிரியாணியை வாங்குனீங்களா மாமா? வாங்கலையா? வாங்கியாச்சிட்டி என் பொண்டாட்டிய. அப்ப என்ன பாத்துட்டே இருக்கீங்க? கொண்டாங்க. அதுக்கு தானட்டி கூப்பிட்டேன் உன்ன. எடி பாத்து புடி, கீழே போட்டுட்டு போயிடாத. எடி பிரியாணி கிடைச்சு போச்சுன்னு வச்சு நொங்கு 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 எடுத்துறாத. என்ன மாமா என்ன முட்டாள் நினைச்சுக்கிட்டீங்களா? வந்த விருந்தாளுக்கு தான் முதல்ல போடுவேன். அதுக்கு தான் நான் ஒரு 5-6 லட்டு தின்றுக்கோம்ல. எப்படி இப்ப பசிக்காது? கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லா பசிக்க விட்டு தான் பிரியாணி திம்பேன். அம்மா தங்கக்குட்டி, இது போதுண்டா செல்லம். முதல்ல எங்க அம்மைக்கு போய் பிரியாணிய போடு, என் தங்கச்சிக்கு நல்ல போடு. சுடு சுட இருக்கு, ஆறிடாம போ. மாமாய் முன்வாசலோட சீக்கிரம் ஓடியாங்க. நீ எல்லாம் இலையெல்லாம் எடுத்து ரெடியா வை, நான் ஓடியாரேன். அப்படி அடி அப்பா, எப்படியா இன்னைக்கு பொழுது சமாளிச்சிட்டோம். சரி, முன்வாசலோடி எதுவும் தெரியாத மாதிரி ஓடிடுவோம். சுவார்பங்கி கறி வைக்க தெரியாத பொண்டாட்டியை கெட்டதுல தப்பு இல்ல. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா படிக்கணும். இவன் எதுக்குமே சரி வரப்பட்ட கால. இப்படி இருந்தானா என் நிலைமை இப்படிதான், தெரு தெருவா தெரிய வேண்டியதான். ஏடி பிரியாணி எப்படி இப்ப கொண்டு வரேன்னு போயிருக்கா உன் புருஷனங்கடி? நான் தான் சொன்னோம்லாமா அவர் தெருட்டூர் போயிருக்காருன்னு. எப்படி வரதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அவர் வரத வரட்டுமா, அதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் பிரியாணியை நல்லா சுட சுட சாப்பிட்டுறலாம். சரி சரி, அதுக்கப்புறம் உன் புருஷன் வந்த பிறகு போட்டு கூடனே. ஹலோ சித்தி, நான் தேவா பேசுறேன். ஏ மக்கா, நல்லா இருக்கியா? எப்ப கிளம்புத? அன்னைக்கு கிளம்புதுன்னு சொன்ன, வேலை இருக்குன்னு அம்மா சொன்னா, அதான் லேட்டா கிளம்புதியா? அப்படியா? நீ கிளம்பிட்டே எப்படி? சித்தி, ஊருக்கு கிளம்பியாச்சு. ரயில்வே ஸ்டேஷன்ல தான் நின்னுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 1/2 hour ஆகும் ட்ரெயின் கிளம்புறதுக்கு. அதுக்குள்ள ஒரு கப் காஃபி குடிச்சிடலாம்னு நினைச்சு உட்கார்ந்துருக்கேன். அண்ணே தேங்க்ஸ். சார், காஃபி வச்சிருக்கேன். சாரி மேம், கால் பட்டு லேசா பேக் தட்டி கீழே விழுந்துட்டு. ஓகே அண்ணே, பரவாயில்ல. ஆமா சித்தி, அம்மா தூங்கிட்டு இருக்காவளோ? சரி சரி, பரவாயில்ல, எழுப்பாண்டா. நீங்க பரவ சொல்லிருங்க என்ன, நான் பிறகு கால் பண்றேன் ட்ரெயின்ல ஏறின பிறகு. ஓகே, சரி சித்தி. அம்மா என்ன வெயிட் இருக்குப்பா. ஆளுக்கு 2 பார்சல்ல வேண்டியது இருக்கு இந்த மனசே. சவத்தை யாசம் கூடாது. நம்மளுக்காண்டி ஓடி சாடி எங்கெல்லாமோ பிரியாணி வாங்கிட்டு வந்து நம்ம மானத்தை கப்பலை தம்ம பாத்துக்கிட்டாருல. அது வரைக்கும் நம்ம மாமா பெரிய ஆள்தான். இந்த பேசின்லாம் பத்தாது போல இருக்கு. பெரிய குண்டால தான் தட்டி வைக்கணும். எம்மா சாப்பிட்டாச்சா? சாப்பிடணும் மக்கா. உன் பொண்டாட்டி சாப்பாடெல்லாம் எடுக்க போயிருக்கா. பிரியாணி போட்டிருக்கலாம்ல, ஸ்பெஷல் பிரியாணி. என்னவோ நோ ஆயில் நோ பாயிலா, என்னவோ ஒரு பிரியாணின்னு சொன்னா. வாயில வச்சா அப்படி இருக்குமாம்ல. நானே என் பொண்டாட்டிய பத்தி பெருமையா சொல்லக்கூடாது. என்னே, கொஞ்சம்னா போதும், உடனே உன் பொண்டாட்டி தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடாத. அப்படி இல்ல தங்கச்சி, நான் சும்மா சொல்லுதேன்னு நினைச்சுக்கிட்டியோ? நீ அந்த பிரியாணிய மட்டும் சாப்பிட்டு பாரு, அதுக்கப்புறம் நீ சொல்லு. ஏல எப்படிலாம் புகழ்ந்து சொல்லுத. அவளுக்கு சுவாரெல்லாம் பொங்கு தெரியாதுல்ல. நம்ம வீட்டுக்கு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல வந்திருக்கும் போது ஒரு வெண்ணி கூட வைக்க மாட்டாளா? எப்படிலாம் பிரியாணிலாம் போட்டு படிச்சா? அம்மா, அங்கதான் நிக்க என் பொண்டாட்டி. நிப்பா நிப்பா. இல்ல தங்கச்சி, நீ லேசுப்பட்டவள நினைக்காத என் பொண்டாட்டிய. அவன் வந்து எங்கேயோ இருக்க வேண்டிய ஆளு இங்க இருக்கா. கொஞ்ச நாள்ல இனி மாஸ்டர் செஃப்க்கு போனாலும் போயிருவா. நான் தான் சொல்லியிருக்கேன், அப்ளை பண்ணு, போய் சேர்ந்துடலாம், ஒன்னதான் முதல் ஆளா எடுப்பாங்கன்னு. உண்மையிலே அப்படித்தானா? இல்ல இவனா ஒரு பீலாவ கதையை விடுதானா? எது எப்படியோ நமக்கு கொஞ்சம் பிரியாணி கிடைச்சா போதும். ஏம்மா, அவளை ஓயாம அவ அம்மா வீட்டுக்கு போறா வாரான்னு சொல்லி ஏசுத. ஆமா, ஒயாம அம்மா வீட்டுக்கு போறதுக்கு தானே உன்னை எய்தாப்ல கொண்டு வந்து வச்சிருக்கா. அவ இஷ்டம் போல நடக்கலாம்ல. தங்கச்சி, அப்படி எல்லாம் பழி போடாத. அவ எதுக்காக போறா, ஏன் போறாங்கத மட்டும் கவனி. எதுக்கு மக்கா உன் பொண்டாட்டி உன் மாமியா வீட்டுக்கு எய்தாப்ல வீடு பார்த்து வச்சிருக்கா? எதுக்கு? ஏம்மா, இப்பதான் நீ வலிக்கு வந்திருக்க. இப்பதான் நீ சரியான கேள்வியை கேட்டிருக்க. என் பொண்டாட்டிக்காண்டி என்னென்ன கப்சாலா விட வேண்டி இருக்கு. விடு, எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். எங்கன போய் முட்டி நிக்கும், அங்கன போய் நிக்கட்டு. ஏம்மா, என் பொண்டாட்டி என்ன தனி கொடுத்தனும் கூட்டிட்டு வரணும்னு கூட்டிட்டு வரல. அவ அம்மையும் நல்ல சமையல் பண்ணுவா. அவ அண்ணி இருக்கா பத்தியா, சின்ன பொண்ணு, அவங்களும் நல்ல சமையல் பண்ணுவாங்க. கிராமத்து கைமணம்னா அவங்க கைமணம் தான். அவங்க கிட்ட இருந்து இவ கொஞ்சம் கொஞ்சமா பிட்டா எடுத்து அதுல இருந்து அப்படி படிச்சு வந்ததுதான் இந்த பிரியாணி. ஆமா, அன்னைக்கு இவ பேசிட்டு இருந்தால, எங்க அன்னிக்காரி நல்ல சமையல் பண்ணுவா அப்படி இப்படி. ஆனா போன 62 சொன்னா. ஒருவேளை அப்படியே இருக்குமோ, அவட்ட இருந்து கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு இவ பிரியாணியை போட்டு படிச்சிருப்பாளோ? என்ன தலையெழுத்தோம்மா. நோ ஆயிலுங்க நோ பாயிலுங்க. இவ அடுக்கள பக்கமே போவல. எங்க இருந்து பிரியாணி வந்துச்சு? மாயமா வந்திருக்குமோ? சரி, என்னதான் வருதுன்னு பாப்போம். பிரியாணி வந்த பிறகு பாப்போம் கதைய. அப்படியெல்லாம் மக்கா, பரவாயில்லையே. அப்போ உன்ன ஒரு வகைக்கு மாமியா வீட்டுக்கு இழுத்துட்டு வந்தது சரிதான் போல இருக்க. ஆமாம்மா, அதனால நீ என்ன நினைச்சு வருத்தப்படாத. என்ன மாமியா வீட்டுக்கு வந்துட்டேன அப்படின்னுங்கிற கவலையே உனக்கு இருக்காண்டா. நான் வந்தது எல்லாமே நன்மைக்கு தான் நினைச்சுக்கோ.
ஏனே நீ தான் இப்படி புகழ்ந்து புகழ்ந்து பொண்டாட்டியே பேசிட்டு இருக்க. உன் பொண்டாட்டி பிரியாணி எடுக்க போறேன்னு சொன்ன போனவதான் எங்க இருந்து தோண்டி எடுக்க போனாலும் தெரியல. ஆள் அட்ரஸே இல்ல. அங்கச்சி என்ன ஸ்பெஷல் பிரியாணில வர கொஞ்சம் லேட் ஆகும். நான் போய் என்ன ஏதுன்னு பாத்துட்டு ஓடியாரேன்னா. பிரியாணி சொன்னதுல இருந்து வயிறு வேற பசிட்டு இருக்கு. நான் 2 பழம் திங்க போனேன், அதையும் அம்மா திங்கி விடாம ஆக்கிட்டா. அதனால சேர்த்து தான் பிரியாணி திங்கணும். போய் எடுத்து வச்சிக்கிறோம். இன்னும் ஒரே நிமிஷத்துல இப்போ ஓடியாரேன். செல்லக்குட்டி, அம்பலக்குட்டி. எங்க அண்ணனை இவ்வளவு கழுதியாக்கி குட்டி சோறு ஆக்கிறோம் போல இருக்க. போற போக்க பார்த்தா காலையில இருந்து நான் வயித்த காய போட்டது நல்லதா. நல்ல ஒரு பிரியாணி சாப்பிட போறேன். ஏமா பிரியாணி வந்தானே ஒண்ணு கூட மிச்சம் வைக்காம இலைய நல்லா வலிச்சு அப்படி நக்கிரணும்னா பாட்டி இவள எனக்கு இருக்க கொலை பசியில பிரியாணி அவ்வளவு தின்னுபிட்டு இலைய நாளா மடிச்சு அதையும் நங்க நங்க நங்கன்னு சவச்சு தின்னுபிடுவேன். மர்மோளா குடிச்சு பாரு நான் போட்ட கருப்பட்டி காப்பி எப்படி இருக்குன்னு. அட அட காப்பினா இதுல காப்பி எதை ஜம்முன்னு இருக்குதே. நல்ல உடம்புக்கும் நல்லதுல கருப்பட்டி காப்பி. எனக்கு சின்ன வயசுல என் தம்பிட்ட காட்டு பாரு, எல்லா இடமும் கருப்பட்டி காப்பி தான், சீனி காப்பியே கிடையாது. ஏக்கா உனக்கு ஞாபகம் இருக்கா நம்ம அம்மா ஒரு கல்யாண வீட்டுக்கு நம்மள கூட்டிட்டு போனாள்ல? ஆமல தம்பி சோனமுத்தா இன்னைக்கு நாள எனக்கு ஞாபகம் இருக்கு. மர்மோள அப்பம்லாம் சீனி காப்பி கிடையாதுல்ல. அந்த கல்யாண வீட்டுல சீனி காப்பு புதுசா போட்டிருக்காவோ. எங்க அம்மா என்கிட்ட என் தம்பிகிட்டே வந்து மக்கா இந்த கல்யாண வீட்டுல சீனி காப்பியும் போட்டிருக்காவோ, நல்லா இருக்கும் பாத்துக்கோ, வாங்க மக்கா குடிப்போம் வா வா வான்னு எங்க உசுர வாங்கிட்டா. அப்படியே நாங்க 2 பேரும் போட்டி போட்டுட்டு வண்டியா போய் அந்த சீனி காப்பியை குடிச்சோம். இப்ப பாத்தியா டாக்டர் என்ன சொல்லுதாவோ, அதிகமா சீனி எடுக்காதீங்க, சீனி எல்லாம் போட்டு காப்பி குடிக்காதீங்க, கருப்பட்டி எடுங்க அங்காவோ. எப்படி பாத்தியா காலம் மாறி போய் கிடக்குன்னு. ஆமதே ஆச்சரியமால இருக்கு. அப்ப ஒரு கப்பு சீனி காப்பிக்கு எப்படி ஓடி இருக்கீங்க நீங்க? அத நினைச்சாலும் இப்ப சிரிப்பா வருது பாத்துக்கா. எதே எங்களுக்குலாம் போட்டு தந்தியா? நீங்க கருப்பட்டி காப்பி குடிக்கலையா? குடிக்கணும் மருமலா, எனக்கு தனியா எடுத்து வச்சிருக்கேன், போய் அடுக்கல்லவே குடிச்சிட்டு வரேன். இது என்ன அநியாயமா இருக்கு? தனியா போய் அடுக்கால குடிக்க போதா? ஒருவேளை ஒரு கப்புக்கு மேல ஒரு செம்ப மடக்கு மடக்குன்னு குடிக்க போதோ? அப்படியே தான் இருக்குமா இருக்கும். இல்ல வேற எதுவும் உள்குத்து இருக்கா? இந்த பஞ்சு கிழவிக்கு கொஞ்சோண்டு குடுக்கணுமே. ஏ பாவி மக்கா, நான் ஒரு போன் பேசிட்டு வரதுக்குள்ள இங்க நீட்டி நிமிந்துட்டாள கொரட்ட வேற. ஏ புஷ்பக்கா, ஏ புஷ்பக்கா, ஓ மாமியார விரட்டி விரட்டி ஓடுனியா அப்படியே? எடி நான் என்ன அவ்வளவு கொடுமைக்காரியாட்டி சாப்பிடுறதுக்காண்டி கூப்பிட்டேன் பாத்துக்கா. எட்டை வாங்கன்னு தான் சொன்னேன். கையில இருந்து அறுவாளை வேற வச்சிருந்த மத்தியா பழத்தை வெட்டதுக்கு உடனே அதை பார்த்துட்டு அது தெரிச்சு ஓடுது பாத்துக்கோ. அப்படியா? நானும் அந்த அங்க இருந்து பார்த்த பத்தி எங்க வீட்ல இருந்து நீ அறுவாளை பண்ணிட்டு ஓடத பார்த்தன பயந்துட்டேன் பாத்துக்கோ. அதன பார்த்த நீ அப்படி பண்ண மாட்டியே. ஏடி வசந்திய பத்தியடி நான் வந்த நேரத்துல இருந்து ஒரே உறக்கம் பாத்துக்கா. நானும் இடல எங்க அக்கா அம்மாவையும் போன் பட்டனா பேசிட்டே இருந்தேன். அதுக்குள்ள இவ கிடந்து ஒரே கொரட்டை விட்டுட்டு கிடக்கா. வீட்டுக்கும் போல. ஏக்கா அந்த அண்ணன் கிடந்து அங்க ஒரே யாச்சி, அதை சொல்லுறதுதாங்க ஓடி வந்தேன். சாம்புட்டி ஏக்கா போன இடம் வந்த இடம் இருந்தா வீட்டுல இருக்க ஆம்பளைக்கு கோவம் வருமா வராதக்கா? ஒண்ணுங்க வாரேன்னு சொல்லிட்டாது வரணும், இல்ல போனையாவது சுவிட்ச் ஆஃப் பண்ணாம இருக்கணும். இவன் நல்லா சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிருக்கா. என்கிட்ட வந்து அந்த அண்ணன் கேட்காங்க, ஏம்மா வந்து வசந்திய பாத்தியம்மான்னு. நான் அதுல சொன்னேன், என்ன அவ அப்பயே வந்து புஷ்பாக்க வீட்டுல இருந்தா வந்திருப்பாளான்னு. நானும் வீட்டுக்கு வந்த நேரத்துல இருந்து ஆள் அணக்கத்தை காணலன்னு போன் அடிச்சு பாக்கே. எந்த அன்னைக்கு போனாலும் தெரியல, போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு ஆளே காணல. அட அநியாயமே, போனையும் சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாளா? இவளுக்கு இதான் தேவையா? அவ அப்படிதான்க்கா, வீட்டுல தூங்குனாலும் சரிதான், யாராவது போனை போட்டு தொந்தரவு பண்ணுவா நினைச்சிட்டு போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவ போட்டுல தூங்கிடுவா. ஐயே ஒரு ஆத்திர அவசரத்துக்கு அவ மாப்பிள்ள போன் பட்டாருன்னு என்ன செய்வா? இப்படிதான்க்கா வீட்டுல ஒரே சண்டை நடக்கும். இவ யாசா அவர் யாசா, ஏ அப்பா வீட்டுல திருவிழாதான் கழியும். எங்க வீட்டுல இருக்க முடியாதுக்கா சத்தம். அந்த ஜன்னல் அந்த சைடோட இருக்கு பத்தியா எங்க வீட்டுல, நான் திறந்து போட்டிருப்பேன் பத்தியா காத்துக்காண்டி, அது வழியா சத்தம் கேட்கும் ஓன்னு. 2 பேரும் என்னன்னு போட்ட நான் எட்டி கூட பார்க்க மாட்டேக்கா. அந்த அண்ணன் பாவம் பாம்போல அங்கே வாசல்ல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இவங்க கிடந்து கொரட்டை விட்டுட்டு கிடக்கா. ஏக்கோ எழுப்புக்கோ, பாம்போல தானே தேடுதுல்ல. ஏ வசந்தி, ஏ வசந்தி, கொழுப்ப பாருங்க எப்படி எல்லாம் கிடந்து கத்திட்டு கிடக்கான்னு. ஏக்கா கையில வச்சிருக்கீல, அதை வச்சு ஒரு போடு படுக்கா. செட்டி நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? சும்மா சொன்னேக்கா, கூப்பிடுக்கா. நீ கூப்பிட்டாதான் எந்திரிப்பா, நான் கூப்பிட்டேன்னு வச்சுக்கேன் என்கிட்ட சண்டைக்கு வருவா. ஏடி வசந்தி, உனக்கு ஒரு சீப்பு பழம் எடுத்து வச்சிருக்கேன் டி. ஏடி ஏக்கா பணம்னா பணமும் வாய பழக்கம். இவ பணம் சொன்னா டக்குன்னு முடிச்சிட்டா பாருங்க. ஏக்கா என்ன எதுக்கு கூப்பிட்ட? பழத்தை வெட்டி வச்சிட்டியா? ஆமாடி, பழத்தை வெட்டி அப்படியே வச்சாச்சு. எவ்வளவு நேரம் ஆச்சு? ஓ மாப்பிள்ள அங்க இடத்து தேடி கிடக்காரான். நான் வேற எங்க போவேன்? ஏசிட்டு கிடக்காரா? எனக்கு போக்கட எங்க? உன் வீட்டுக்கு வருவேன், இல்லன்னா அந்த சிம்மு வீட்டுக்கு போவேன், இல்லன்னா சின்ன பொண்ணு வீட்டுக்கு போவேன். வேற எங்க போறேன்? அண்ணன் பாம்போல உட்கார்ந்துருக்காரு, போ நேராவதா தேடி கிடக்காரு. ஆமா அவருக்கு வேலையும் சுவாலியும் இல்ல. இக்க நேரம் வேற ஆயிட்டுக்க, குழம்பு வேற வைக்கல. இக்க வெறும் சுவாத்த மட்டும் தான் வடிச்சு வச்சிருக்கேன். வீட்டுல என்ன குழம்புக்கா வச்ச? அதானே பார்த்தேன், கேட்கலையே நினைச்சேன். ஏடி ரசம் வச்சு அவியல் வச்சிருக்கேன். இக்க ஒரு கிண்ணத்துல கொஞ்சோண்டு தாக்கா ரசம் அவியலும். இன்னைக்கு குழம்பு கூட்டோட போலன்னு வச்சுக்கேன், இந்த மனசு வெறும் சுவாத்த என் தலையோட தட்டி அபிஷேகம் பண்ணி போடுவாரு. சரி இரி தாரேன், எடுத்துட்டு போ.
அக்கா உன் புள்ள குட்டியெல்லாம் நல்லா இருக்கணும்க்கா 100 வருஷம் நல்லா இருக்கணும்க்கா. மாமாய் உங்களை நினைச்சு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் இன்னைக்கு. என் மேல உங்களுக்கு எவ்வளவு பாசம். அடியே எருமை, நீ பெருமைப்பட வேண்டியதான். உன் பெருமையில மண்ணள்ளி போட வா. ஞாராயிட்டு என் தங்கச்சிட்டையும் எங்க அம்மையிட்டையும் உன் பெருமையா எடுத்து விட்டுருக்கே. ஓடியா ஓடியா, தூக்கிட்டு ஓடியா. அண்ணி இப்பவே வாயை பிளந்துட்டா எப்படி? சாப்பிட்டுட்டு வாயை பழக்க போறீங்க பாருங்க, அது வேற லெவல். ஏம்மா உன் மருமோள நானும் என்னவோ ஏதோ நினைச்சேம்மா. பயங்கரமால இருக்கா. வாசமே கப்பு கப்புன்னு 8 வீட்டுக்கு மூக்க தொலைக்குமா. பிரியாணி தின்னு பார்த்தா எப்படி இருக்கும்? ஏம்மா நீ பேசாம அமைதியா இருக்கும் போதே தெரியுது. எதுக்கு பேச்சு? வீட்டுல ஆரம்பிச்சிருவோம். என்னே சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குனே. வாய்க்கு ருசியா இருக்கு. அதை அம்மா என்கிட்ட சொல்லுத, என் பொண்டாட்டிட்ட சொல்லு, உங்க அண்ணிட்ட சொல்லு. அவ கைப்போக்கும் அப்படி. மருமோள என் வாழ்க்கையில இப்படி ஒரு பிரியாணி நான் தின்னதே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் தே. எதே மொத ரவுண்ட் வளைச்சி எடுத்துட்டிய, ஒரு பருக்க கூட இல்ல. ரெண்டாவது ரவுண்ட் வைக்கிட்டுமா தே? அக்கிட்டு மணி என்ன கேள்வி வையி. எதே இலைய கூட விட்டு வைக்கலையா நீங்க? இலை விக்க விலையில இலைய தூர போடலாமா? அதான் வீணாக்க கூடாதுன்னு 4-5 மடிச்சு அப்படியே வாயில போட்டு சவச்சு முழுங்கிட்டேன். அண்ணி நான் செஞ்ச நோ ஆயில் நோ பாயில் பிரியாணி எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா இல்லையா? நானும் கொஞ்சம் கேட்டு சந்தோஷப்படுவோம்ல. முதல்ல நீ சொல்லு மக்கா. என்னடா குரல் கம்முது. சொந்தங்களே பாத்தீங்களா நம்ம நாத்துவோட நோ ஆயில் நோ பாயில் பிரியாணியோட கதைய? அவன் நாத்த நகரிக்கு என்ன ஆக போதோ தெரியல. சரி எதனால ஆயிட்டு போட்டோம்.